ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய நாள். எங்கும் குரல்கள் நிறைந்திருக்கும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். லவுட் வாய்ஸஸ், கான்ஃபிடென்ட் வாய்ஸஸ், இன்ஃப்ளூயன்ஷியல் வாய்ஸஸ். ஆனால் அவை அனைத்தும் உண்மையை பிரதிபலிப்பதில்லை. ஒரு காலத்தில் உண்மைக்கு பாதுகாவலர்களாக பத்திரிகையாளர்கள், எடிட்டர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள் என பலர் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் முன்பு சரியாக செயல்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு சிஸ்டம் நம்மிடம் இருந்தது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. இன்று ஒரு கேமரா, ஒரு மைக், ஒரு யூடியூப் அக்கவுண்ட் இருந்தால் யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம். நிதி ஆலோசனை, வரலாறு, அரசியல் ஆய்வு, விஞ்ஞான செய்தி என அனைத்தும் நம்பகமானதாக இருப்பதற்கு பதிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தால் போதும் என்ற ஒரு உலகத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். அதுவும் பெரும்பாலும் இரண்டும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இருப்பது ஒரு பெரிய ஆபத்து. யாரோ ஒருவர் சரளமாக பேசுவதை கேட்கிறோம். சில தொழில்நுட்ப சொற்களை சேர்க்கிறார், சினிமா இசையை சேர்க்கிறார். உடனே நம் மூளைக்கு என்ன தோன்றுகிறது? ஆம், இது புத்திசாலித்தனமாக தெரிகிறது, இது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அப்படியா? நாம் இங்கே கேட்க தவறுவது, இந்த தகவல் எங்கிருந்து வந்தது? இந்த நபர் இதை பற்றி பேச தகுதியானவரா? என்னென்ன உண்மைகள் விடப்பட்டுள்ளது அல்லது திரிக்கப்பட்டுள்ளது என்பது. நாம் எதையும் கேட்பதில்லை. ஏனென்றால் கேட்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. மேலும் மில்லியன் கணக்கான வீடியோக்கள் தங்களிடம் ஏற்கனவே விடைகள் இருப்பதாக கூறி நம்மை சுற்றி சோசியல் மீடியா தளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. சில போட்காஸ்டர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் தொடங்கும்போது உண்மையான நோக்கத்துடன் தொடங்குகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் நம்பர்ஸ், வியூஸ் முக்கியமாக மாறிப்போகிறது. அல்காரிதங்களும் ஆதாரங்களை விடுத்து உணர்ச்சி மிகுந்த கண்டென்ட்டுகளுக்கே அதிகம் முன்னுரிமை அளிக்கிறது. இதனால் அவர்களிடம் நிபுணர்களாக காட்டிக்கொண்டு வருபவர்கள் தீவிரமாக மாறுகிறார்கள். அவர்கள் அவர்களுடைய அறிவாற்றலுக்கு இல்லாமல் எவ்வளவு இயல்பாக எதிர்வினையை தூண்ட முடியும் என்பதற்காக மட்டுமே அழைக்கப்படுகிறார்கள். மற்றும் கண்டென்ட்டுகளின் தலைப்பு தீவிரமாக மாறுகிறது. அங்கு வரும் சில நிபுணர்கள் எல்லா துறை பற்றியும் பேசுகிறார். அரசியல், பொருளாதாரம், கிளைமேட் இஷ்யூ, போர் சூழல், சித்தாந்தம் என எல்லாவற்றையும் பேசுகிறார். எப்படி ஒருவருக்கு எல்லாம் தெரிந்திருக்க முடியும்? மேலும் அந்த நிபுணர் தனக்கு ஒத்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் அதே விஷயங்களை மீண்டும் மீண்டும் பகிர்கிறார். இது ஒரு எக்கோ சாம்பர்ஸை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் உண்மை என்ற போர்வையில் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கிறது. சில இன்ஃப்ளூயன்சர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கின்றனர். அவர் நன்றாக எடிட் செய்கிறார், நன்றாக பேசுகிறார், நன்றாக பர்ஃபார்ம் செய்கிறார். ஆனால் நாம் என்றாவது அவருடைய உண்மையான தகுதி என்ன என்று கேட்டதுண்டா? நாம் நடிகர்களிடமிருந்து முதலீட்டு ஆலோசனைகளை பெறுகிறோம். லைஃப் ஸ்டைல் விளாகர்ஸ்களிடமிருந்து வரலாற்று ஆய்வுகளை பெறுகிறோம். கடந்த ஆண்டு பிராங்க் வீடியோக்களை உருவாக்கிய ஒருவரிடமிருந்து ஜியோ பாலிட்டிக்ஸை கற்றுக்கொள்கிறோம். மேலும் அவர்களை நாம் அப்படியே நம்புகிறோம். ஏன்? அவர்களின் எடிட்டிங் அருமையாக இருந்ததாலா? அவர்களின் வீடியோ பார்க்க சுவாரஸ்யமாக இருந்ததாலா? இல்லை நமக்குள் ஒரு உணர்வை தூண்டியதாலா? இங்கே இருக்கும் முக்கிய பிரச்சனை இதுதான். நாம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கும் பாணிக்கும் வீடியோவில் இருக்கும் பொருளுக்கும் குழப்பிக்கொள்கிறோம். நாம் அவர்களின் கான்ஃபிடென்ட்டான பர்ஃபார்மன்ஸை நம்பகத்தன்மை என்று தவறாக நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆதாரத்தை விட பாப்புலாரிட்டியை நம்புகிறோம். இது சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், போட்காஸ்டர்ஸ் பற்றியது மட்டுமல்ல. பிரபல முன்னணி ஆன்லைன் செய்தி ஊடகங்கள் கூட இந்த வலையை விரிக்கின்றன. சோசியல் மீடியாவில் பகிரப்படும் அவர்களின் செய்தி தலைப்பு உண்மையை விடுத்து கிளிக் செய்யப்படுவதற்காக மட்டுமே உருவாக்கப்படுகிறது. தம்ப்நெயில்ஸ் பரபரப்பை உண்டாக்கும் விதமாக அமைக்கப்படுகிறது. சில நேரங்களில் அவர்கள் பகிரும் தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கூட்டணிக்காகவோ அல்லது அவர்களுக்கு நிதி அளிக்கும் அமைப்புக்காகவோ கட்டமைக்கப்படுகின்றன. இப்போது இந்த எல்லா குரல்களின் மத்தியில் நமக்கு எழும் ஒரே கேள்வி, உண்மையை எங்கே தேடுவது? நம்மில் பல பேருக்கு அதற்கான வழி இங்கே இல்லை. நாம் தொடர்ந்து ஸ்க்ரோல் செய்கிறோம், பலவற்றை பார்க்கிறோம். நாம் பார்க்கும் சில கண்டென்ட்டுகள் ஒரு அஜெண்டாவோடு உருவாக்கப்படுகிறது. சில நேரங்களில் மறைமுகமாக, சில நேரங்களில் வெளிப்படையாக. மறைமுகமான அஜெண்டா வெளிப்படையானவற்றை விட மிகவும் ஆபத்தானவை.
உண்மைகளின் போர்வையில் கருத்துக்களையும் உணர்வுகளால் புதைக்கப்பட்ட உண்மைகளையும் நாம் கேட்கிறோம். இதனை அறிய நமக்கு ஒரு தளம் இல்லை, ஒரு கருவி இல்லை, ஒரு முறை இங்கு இல்லை. இது வெறும் தவறான தகவல்களை பற்றியது மட்டுமல்ல, இது நமது அதிகாரத்தை இழப்பது பற்றியது. ஏனென்றால் நம்மை சுற்றியுள்ள கண்டென்ட்களை நாம் நம்ப முடியாத போது நாம் எல்லாவற்றையும் சந்தேகிக்க தொடங்குகிறோம். இறுதியில் நாம் சமுதாயத்தில் அக்கறை கொள்வதை முற்றிலும் நிறுத்துகிறோம். அதுவே சிலருடைய முக்கிய நோக்கம். ஆனால் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏனென்றால் நாம் பார்க்கும் தகவல்கள் உண்மையில் நம்பகமானதா அல்லது புத்திசாலித்தனமாக உண்மை என்ற போர்வையில் வரும் தகவல்களா என்பதை புரிந்து கொள்ள ஒரு வழி இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். குரல்களை அடக்குவதற்காக இல்லை, ஆனால் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக. ஏனென்றால் இங்கே நமக்கு அதிகமான கருத்துக்கள் தேவையில்லை. கண்டென்ட்களை உருவாக்கும் அஜெண்டாக்கள் தேவையில்லை. அஜெண்டாக்களை உருவாக்கிடும் கண்டென்ட்கள் தேவை. இதற்கு நமக்கு ஒரு கருவி தேவை. ஒருவேளை தொழில்நுட்பம் இங்கே நமக்கு உதவக்கூடும்.